रेडियो सिटी पॉडकास्ट। रेडियो सिटी पॉडकास्ट। பண்டைய நாகரிகங்களோட மிச்சங்களை கண்டுபிடிக்கிறதுல ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்க தோண்டணுங்கிறத சரியா தீர்மானிக்கணும். ஏன்னா அதிக பொருட்செலவு செஞ்சு தோண்டினதுக்கு அப்புறம் எதுவுமே கிடைக்காம ஏமாற்றங்கள் ஏற்படலாம். இந்த வகையில எகிப்து ஒரு அதிர்ஷ்டம் செஞ்ச நாடுன்னு தான் சொல்லணும். எகிப்தோட எல்லா நாகரிகங்களும் நைல் நதிக்கரையை மையமா வச்சு உருவானதுனால தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எப்பயுமே எகிப்து தான். எங்களை சுற்றி நீங்கள் தோண்டினாலே பொக்கிஷங்கள் கிடைக்கும்னு பற்றாக்குறைக்கு பிரமிடுகள் தொல்லியலாளர்களை அழைக்க நிறைய பேருக்கு ஜாக்பாட் அடிச்சுது. சக்கரவர்த்திகளோட சமவெளின்னு சொல்கிற அளவுக்கு அரச குடும்பத்தை சேர்ந்த 62 கல்லறைகள் அங்கே தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு கிடைச்ச அந்த புதையல் எகிப்திய பாரோ மன்னர்கள் விட்டு சென்றதில் 1% தான். கிமு 1000 கிமு 20க்குள்ள கொள்ளையர்கள் தங்கத்துக்காக கல்லறைகளை சூறையாடி மம்மியோட உடல்களை கூட செதைச்சிட்டும் போயிருக்கிறாங்க. 1900 தொடங்கி இந்த பகுதிகளில் அசராம ஆராய்ச்சி செஞ்சவங்கள பிரிட்டிஷை சேர்ந்த ஹோவர்ட் கார்ட்டரும் ஒருத்தர். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். இவருக்கு ஸ்பான்சர் பண்ணவர் கார்னர் வான் பிரபு. இவருடைய முயற்சிக்கு 1922 கை மேல பலன் கிடைச்சிச்சு. தீப்ஸ் மலை பகுதிகளில் ஆய்வுகளை முடிச்சு கிளம்பலாம் நினைச்சப்ப இவங்களுக்கு தண்ணி கொண்டு வந்த சிறுவன் சிறு கல் தடுக்கி விழ அந்த கல்லை அப்புறப்படுத்த கொஞ்சம் தள்ளி வச்சப்ப கீழ் நோக்கிய படிக்கட்டுகளை பார்த்து அந்த குழு ஆச்சரியத்தில் உறைஞ்சு போச்சு. அங்கே பழமையான எகிப்திய ஓவிய கல்வெட்டுகள் இருக்க இது ஒரு அரசருடைய கல்வெட்டாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்ச ஹோவர்ட் தன்னுடைய ஆராய்ச்சிக்கு உதவுன பிரிட்டனோட பெரும் பணக்காரர்களில் ஒருத்தராக இருந்த கார்னர் வானுக்கு தகவல் அனுப்பினார். 2 வாரங்களில் நைல் நதிக்கரைக்கு கார்னர் வானும் வந்த பின்னாடி மெல்ல மெல்ல அந்த படிகளில் இறங்கி சென்றாங்க ஆராய்ச்சி குழுவினர். அழகிய வேலைப்பாட்டோட ஒரு கதவு. ஆனால் அந்த கதவுல இருந்த எழுத்துக்கள் இந்த கதவை திறக்கக்கூடாது அப்படின்னும் இந்த கல்லறையை திறந்து அரசருடைய அமைதியை கெடுப்பவர்கள் சிங்கம், குதிரை மற்றும் நைல் நதி முதலையால மரணமடைவார்கள்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்த அவங்க அங்கிருந்த எகிப்திய சிறுவன் ஒருத்தனை உள்ள அனுப்ப அவன் உயிரோட திரும்பி வர எல்லாரும் உள்ள போயிருக்கிறாங்க. எதிர்பார்த்தபடியே அது ஒரு அரசனுடைய கல்லறை தான். இந்த கல்லறையில் கிடைச்ச பொக்கிஷங்கள் இன்னைக்கு வரைக்கும் உலக வரலாற்றில் ஈடு இணை இல்லாத கண்டுபிடிப்பா கருதப்படுது. ஹோவர்ட் கண்டுபிடிச்ச கல்லறை டூட்டாங் ஆமன்னு சொல்ற ஒரு குட்டி மன்னனுடைய கல்லறை. நல்ல வேளையா கொள்ளைக்காரங்க யாரும் இந்த கல்லறையை தோண்டல. 3000 வருஷங்களுக்கு பின்னாடி மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிருந்த அந்த கல்லறையோட கதவுகளை உடைச்சு உள்ள நுழைஞ்சு அவர் பார்த்த விஷயங்கள் அவரை பிரமிப்புல ஆழ்த்துச்சு. பார்க்குற இடமெல்லாம் சிம்மாசனமும் தங்க ஆபரணங்களும் மாணிக்க கற்கள் பொருத்தப்பட்ட சிலைகளும் சின்னதா ஒரு கப்பலும் உச்சகட்டமா ஒரு அறையில தங்க முலாம் பூசப்பட்ட அந்த இளம் மன்னனுடைய உடலும். தனியா மியூசியம் வைக்கிற அளவுக்கு மொத்தம் 5000க்கும் மேற்பட்ட பொருட்கள் அங்க கிடைச்சிருந்தது. ஆனா இந்த மன்னனுடைய உடலை பரிசோதிச்சதுல அந்த சிறுவனுடைய மண்டையோட பின்பக்கம் ஆழமான ஒரு வெட்டுக்காயம் இருந்தது. கிமு 1333 1324 வரைக்கும் 9 ஆண்டு காலம் எகிப்தை ஆட்சி செஞ்ச இளம் மன்னன் தான் டூட்டாங் ஆமன். 10 வயசுல அரியணையில ஏறி 19வது வயசுல விண்ணுலகத்துக்கு போன அந்த அரசன் தன்னுடைய மறுவாழ்வில் சுகமா இருக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த எகிப்து மக்கள் பொன்னையும் பொருளையும் அரசனுக்கு தேவையான இன்ன பிற பொருட்களையும் வச்சு அந்த கல்லறையை மூடி வச்சாங்க. ஹோவர்ட் ஆராய்ச்சி செஞ்ச காலத்துல யார் ஒருத்தர் புதுசா ஒரு பிரமிடை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களே அதில் இருக்கக்கூடிய பொருட்களில் பாதியை அனுபவிக்கலான்னு அரசு அனுமதி கொடுத்திருந்தாங்க. அதனால பல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களோட கொள்ளையர்களும் பிரமிடுகளை தேடி அடைஞ்ச நிலையில தான் ஹோவர்ட் டூட்டாங் ஆமன் கல்லறையை கண்டுபிடிச்சாரு. டூட்டாங் ஆமனோட சவப்பெட்டியில 35 சென்டிமீட்டர் நீளத்தில் இருந்த கத்தி
விண்கல்ல இருந்து தயாரிக்கப்பட்டதா இருந்ததா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 3300 வருஷங்களுக்கு முன்னாடியே துருப்பிடிக்காத கத்தியை தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை எகிப்தியர்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த கத்தி நிக்கல் மற்றும் கோபால்ட் உலோகங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டிருந்தது. எகிப்தியரோட பண்டைய நூல் ஒன்றில் விண்கல் பற்றிய குறிப்பும் இருக்கிறதுனால இந்த கத்தி பற்றிய செய்தி உண்மையா இருக்கலாம்னு நம்பப்படுது. ஒருவேளை ஏலியன்கள் இந்த கத்தியை டூட்டன்காமனுக்கு கொடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற செய்தியும் காற்றில் தவழ்ந்தபடி இருக்க தான் செய்யுது. இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் கெய்ரோ அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக இருக்கு. என்னப்பா இதில் ஒரு சுவாரஸ்யம் கூட இல்லையேன்னு நினைக்கிறீங்களா? இந்த கல்லறையை திறந்ததுக்கு பின்னாடி நடந்த தொடர் மர்மங்களும் அந்த எச்சரிக்கை வாசகத்திற்கும் உண்மையாகவே தொடர்பு இருக்கா அப்படின்னு மக்களை யோசிக்க வைக்கிற அளவுக்கு அடுத்தடுத்து இறந்து போயிட்டே இருந்தாங்க இந்த ஆராய்ச்சி குழுவில் இருந்தவங்க. ஹார்வர்டுக்கு பண உதவி செஞ்ச கார்னர்வோன் 6 மாதத்துக்குள்ள உயிரிழந்தார். ஒரு சின்ன கொசு கடிச்சு ஏற்பட்ட காயம் தொற்று நோயாக மாறி இறுதியில் மரணம் அடைஞ்சார். அவருடைய மரணத்தில் தான் எல்லாரும் யோசிச்சாங்க, மம்மியோட சாபத்தினால அவர் உயிர் விட்டதா இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. ஹோவர்ட் டூட்டமான் சமாதியை திறந்த உடனே தன்னுடைய எகிப்திய வேலைக்காரர் ஒருத்தரை தன்னோட வீட்டுக்கு ஏதோ ஒரு வேலையாக அனுப்பியிருக்கிறாரு. அப்போது ஹோவர்ட் வீட்டில் அவர் வளர்த்துட்டு இருந்த ஒரு பறவையை ராஜநாகம் ஒன்று கொல்றத பார்த்துருக்காரு. ராஜநாகம்ங்கிறது எகிப்திய அரசர்களுடைய மணிமுடியை பாதுகாக்கிற ஒரு மிருகமாக பார்க்கப்படுது. ஹாவர்டோட குழுவில் இருந்த ஒரு நண்பரோட வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அந்த வீட்டை சரி பண்ணி திருப்பியும் அவர் கட்டி முடிச்சப்ப மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ டூட்டன்காமனுடைய கல்லறையை திறந்தது கூட காரணமாக இருக்கலான்னு அந்த நண்பர் நம்பும் பொழுது இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை நம்பாதீங்கன்னு ஹோவர்ட் சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கும் டூட்டன்காமன் கல்லறையை திறக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வேற சொன்னார். இறுதியில் அவரும் புற்றுநோயால் இறந்து போனார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டூட்டன்காமனுடைய கல்லறையை திறந்த ஆராய்ச்சி குழுவில் இருந்த நிறைய பேர் அடுத்தடுத்து இறந்த உடனேயே இந்த கல்லறையை திறந்ததுனால சாபம் ஏற்பட்டு தான் இறந்துட்டாங்கங்கிறத நம்புகிறாங்க. ஆனால் இறந்து போன யாரும் அந்த கல்வெட்டில் சொன்ன மாதிரி புலியாலேயோ நைல் நதியோட முதலையாலேயோ சாகலைங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு வரைக்கும் எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மம்மிகளில் டூட்டன்காமனுடைய மம்மி மிக முக்கியமான மம்மியாக கருதப்படுது. அதற்கு காரணம் அதிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள். ஒரு அரசனுடைய மம்மியை டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் சாபங்களாக மாறும்னு சொல்கிறது இன்று வரைக்கும் மர்மத்தோட பட்டியலில் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். Radio City Podcast. Radio City Podcast.